கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம இப்போ அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. எசப்பா, இந்த நேரத்தில் கூட தகப்பனே, நாங்கள் ஒரு சிறு மந்தையாக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எசப்பா, நீங்கள் தகப்பனே எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி எசப்பா. நீங்கள் எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய கோட்டை, எங்களுடைய தஞ்சம் எல்லாமாய் நெருங்க இருக்கிறபடியால் கொடான கொடி நன்றி தகப்பனே. எசப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ராஜா. நீங்கள் பேசுங்க. நாங்கள் மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல, தேவாதி தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம். இந்த வேலை முழுவதும் ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆட்கொள்ளட்டும். யாரெல்லாம் இதை கேட்கணும்னு நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறீங்களோ அவங்களாம் இதை கேட்கும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்னைக்கு தேவன் நம்மக்கிட்ட சங்கீதம் 61 இந்த சங்கீதத்தின் வாயிலாக நம்ம கிட்ட பேச போறார். இந்த 8 வசனத்தையும் முதல்ல நம்ம வாசித்துட்டு அப்புறம் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மனையின் மேல் என்னை கொண்டு போய் விடும். நீர் என் அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாய் இருந்து நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தர்களை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஸோ இந்த சங்கீதத்தை வந்து நம்ம 2 பங்காக பிரிச்சுக்கலாம். முதல் 4 வசனம் வந்து ஒரு பங்கு, அடுத்த 4 வசனம் ஒரு பங்கு. இது ஏன் நம்ம பிரிக்கிறோம்னா, இந்த சேலான்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, 4வதுல கடைசியில், இது வந்து அந்த ஒரு பிரேக்குக்காக போடுகிற ஒரு காரியமாமா. ஸோ அதனால இந்த சங்கீதத்தை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ முதல் பார்ட்டில் தேவன் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கீதக்காரன் வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னை கொண்டு போய் கண்மலையின் மேலே வச்சிருங்க. சத்ரு எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. நீங்க தான் வந்து என்னை பாதுகாக்கணும். உம்முடைய கூடாரத்தில் நான் எப்போதும் தங்குவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பொருத்தனை பண்றாரு. என்ன பண்றாரு? உங்க கூடாரத்தில் நான் எப்போதும் இருப்பேன். என் விண்ணப்பத்தை கேட்டு என்னோட சத்ரு கிட்ட இருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்த பிரேக்குக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். ஸோ நான் உங்க கூடாரத்துல சதா காலமும் தங்குவேன்னு சொன்ன அந்த காரியத்தை நீங்க கேட்டு என்னோட சத்ருக்கு எதிராக எனக்கு நீங்க வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணி என்னை நீங்க கண்மலையின் மேல வச்சீங்க. ஸோ என்னோட பொருத்தனைகளை நீங்க கேட்டீங்க. உம்முடைய நாமம் பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தீங்க. சுதந்திரம்னா என்ன? எந்த சத்ருக்கு கீழேயும் எந்த மனுஷனுக்கு கீழேயும் நான் இப்ப கட்டப்பட்டு இல்லை. உம்முடைய நாமத்துக்கு நான் பயந்து, உம்முடைய நாமம் தான் என்னுடைய பலத்த துருகம்னு இன்னொரு ப்ராவர்ப்ஸ்ல எழுதியிருக்கு. ப்ராவர்ப்ஸ் 18th சாப்டர்ல எழுதியிருக்கு. அவரோட நாமம் தான் ஒரு ஸ்ட்ராங் டவர். த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் த ஸ்ட்ராங் டவர்னு எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பலத்த துருகம் உம்முடைய நாமம். ஸோ உம்முடைய நாமத்தை வந்து பயப்படுறனால, உம்முடைய நாமத்துக்கு நான் பயப்படுறனால உம்முடைய அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவின் நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை செலுத்தினேன், உங்களுடைய கூடாரத்துல நான் இருப்பேன்னு. என்னை அந்த பொருத்தனையை கேட்டு நீங்க என்னை சத்ருவுக்கு விடுவிச்சிங்க. இப்படியே இந்த பொருத்தனையை நான் ஒவ்வொரு நாளும் செலுத்துவேன் என்று அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறாங்க. இந்த 2 பார்ட்டா பிரிஞ்சதுல பாருங்களேன், எவ்வளவு அருமையான ஒரு காரியம். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு நம்ம பயப்பட வேணும். அவருடைய நாமம் தான் பலத்த துருகம், ஸ்ட்ராங் டவர். இயேசு என்ற நாமம் தான்
நம்மளுக்கு பயங்கர ஸ்ட்ராங் டவர். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பெரிய ஆள் தெரியும்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்போம். எனக்கு இவங்களே தெரியும். நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க, ஓ! இவங்களோட ஆளாமா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நெறைய ஹெல்ப் நடக்கும். நெறையா ஃபேவர்ஸ் நடக்கும். அப்படிப்பட்ட காரியம். ஸோ ஒரு மனிதன், ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ள மனிதன் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்போதே, இப்படிப்பட்ட நெறைய நல்ல காரியங்கள் நம்மளுக்கு அனுமதிக்கப்படும். நெறையா என்ன சொல்றது? நெறைய இடத்துல நம்மளுக்கு ஃபேவர்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தேவாதி தேவனுடைய நாமம் நம்ம மேல தரிப்பிக்கப்படும் பொழுது, நம்ம அநேக காரியங்களுக்கு நம்முடைய ஜீவியமே நம்மளுக்கு எப்படி ஒரு சுதந்திரமாக இருக்குமா? நம்ம எந்த கட்டுகளுக்கோ, எந்த மனிதர்களுக்கோ அடிமையாக கிடையாது. தேவன் நம்மளுக்கு அவருடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார். இந்த முதல் காரியத்தை தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறார். அவருடைய நாமத்தின் வல்லமை. ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, நான் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய அந்த நாமத்தினுடைய அநேக பிரிவுகள் தான் அது. அவர் தேவாதி தேவன். இயேசு என்ற நாமம் எல்லாவற்றையும் வென்றது. இப்போ ஒரு இடத்துல போய் நிக்கும்போது, "ஏசப்பா, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு" நம்ம சொல்லும்போது, "இயேசுவின் நாமத்தினால் எனக்கு உதவி செய்யுங்க." இந்த நாமம் ஏசப்பா, இயேசு என்ற நாமம் நமக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்கும். ஏன் தெரியுமா? அவர் அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸ ஓவர் கம் பண்ணி அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குன்னா, அந்த மரியாதைக்குரிய காரியங்களை அவங்க செய்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இன்னைக்கு தேவன் இந்த உலகத்துல நமக்கு தேவையான எல்லாவற்றிற்குரிய காரியத்தையும் ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து அவர் மரித்து பாதாளத்துக்கு இறங்கி மறுபடியும் பரலோகத்துல எடுத்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருக்கு செஞ்சுட்டாரு. அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வேற எந்த பேர்டன், ஹியூமன்ஸ்னால பேர்டன் இருக்கலாம், சிச்சுவேஷன்னால பேர்டன் இருக்கலாம், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய பேர்டன் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த நாமம் அது எல்லாவற்றையும் வென்று விட்டது. சோ அது எல்லாம் ஏசப்பா இந்த பூமியில நமக்காக வெற்றி சிறந்ததுனால அவர் நமக்கு அதை தர முடியும். இப்ப எப்படி ஒரு நம்ம இப்ப பார்த்துக்கிட்ட எக்ஸாம்பிள் மாதிரிதான் அந்த ஹையர் அஃபிஷியல் அதுக்கு தகுதியா இருக்கிறனாலதான் அந்த சுதந்திரமான அவர் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அவர் பேர் சொல்லும் போதே சில நேரத்துல நிறைய ஃபேவர்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே போல இதற்கு தகுதியான எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர் எதையுமே வந்து பவர்னால மட்டும் இது பண்ணல. அவர் வாழ்ந்து அதை ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு சோதனைகளை சகித்து அதை வெற்றி சிறந்து மரண பரியந்தம் அதை வந்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் மேற்கொண்டு இப்பொழுது அந்த சுதந்திரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இனி நம்ம யாருக்குமே அடிமை இல்லை. எந்த விதமான மனநிலையும் நம்ம அடிமை கிடையாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, இந்த காரியத்தை நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ்ட் ஆகி என்னால சரியாவே செயல்பட முடியல, அதற்கு நம்ம அடிமை கிடையாது. நம்ம சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்தது. நம்ம தான் அதை வந்து தேவன் கிட்ட போய் யூஸ் பண்ணிக்கணும். இரண்டாவது காரியம், இந்த மனிதர்கள் என்னைய ரொம்ப அடக்கி வைக்கிறாங்க, இந்த மனிதர்களுடைய காரியம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு சுதந்திரமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்துல போகும்போது எந்த மனுஷனுக்கும் நம்ம மேல அதிகாரம் கிடையாது. எந்த மனுஷனும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த சத்துருவும் மனுஷன் வாயிலாக நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம வேதத்துல அழகா வாசிக்கிறோம், நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள். சோ சத்துரு மனிதர்கள் வழியாக நம்மளை மேற்கொள்ளுதுன்னு நினைச்சு நீங்க மனிதர்களை யோசிக்காதீங்க. நம்முடைய பகைஞன் தேவனுடைய பகைஞன். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால இந்த பகைஞன் எப்பொழுது நமக்கு விரோதமா இருப்பான். ஆனா அதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. நமக்கு தேவன் சுதந்திரத்தை தருகிறார். ஏன்னா அவருடைய நாமம் எல்லாவற்றையும் மேற்கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும்போது நமக்கு தேவையான ஒண்ணே ஒண்ணு, நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருத்தனைய சங்கீதக்காரன் செலுத்துறாங்க. நம்ம சதா காலமும் அவருடைய கூடாரத்துல தங்குறோமா? அப்படியே அந்த 8வது வசனத்தை பாருங்க. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன்.
சோ தினமும் பொருத்தனைகளை செலுத்துறது இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல நடக்கிற ஒரு காரியம். இந்த 4வது வசனத்துல நான் உம்முடைய கூடாரத்தில் எழுதியிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்குன்னா ஆசாரிப்பு கூடாரம்னு எழுதியிருக்கு. டேபர்நாக்கிள்னு எழுதியிருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட்டான அந்த கேஜேவி வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல டேபர்நாக்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ தேவனுடைய கூடாரத்துல சதா காலமும் நான் தங்குவேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த நாமத்தை அவருடைய நாமத்தினால் நம்ம கேட்க முடியும். நம்முடைய சத்துரு நம்மளை மேற்கொள்ள மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் நம்மளை மேற்கொள்ளாது. எந்த மனிதனும் நம்மை மேற்கொள்ள மாட்டான். இதை நம்ம பொருத்தனையாக செலுத்தும் போது இது எவ்வளவு ஒரு ஞானமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்களேன். சோ இப்படிப்பட்ட பொருத்தனைகளை நம்ம செலுத்தும் போது உமது நாமம் என் நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அவங்க அந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை அந்த சங்கீதக்காரன் வாயிலாக தேவன் ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட இடைப்பட்டு இருக்காரு. அவருடைய கூடாரத்துல நம்ம சதா காலமும் தங்கணும். இங்க ஏன் தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் தினமும், ஏன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல டெய்லியும் காலையும் மாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பலிகளை செலுத்துவாங்க. அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி அணையவே அணையாது. அதே போல காலையும் மாலையும் தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நமக்குள்ளாக எரியும் பொழுது நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்பார். நம்மளுடைய இருதயம் வீக் ஆகும் போது நமக்கு எட்டாத கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்மளை வைப்பாரு. இதையும் தாண்டி நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் போது, சத்துரு எந்த ரூபம் வேணாலும் எடுக்கலாம். ஒரு சில டைம் நம்ம பார்த்த மாதிரி முதல் சத்துரு நமக்கு யாருன்னா நம்ம தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்ம தான் நமக்கு சத்துருவாக இருக்கிறோம். அநேக நேரத்துல நம்மளுக்கு தேவையில்லாத கவலைகள், பாரங்கள், அப்படி ஒரு சூழ்நிலையே இருக்காது. கற்பனைகள், இப்படியாக நமக்கு நம்ம சத்துருவா இருப்போம். சில சமயங்கள்ல சூழ்நிலைகள் சத்துருவாக இருக்கலாம். நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம். எப்படி இந்த வருடம் சூழ்நிலை சரியில்லாமல் போனது, இப்ப சூழ்நிலை ஒரு சத்துருவாக இருக்கலாம். மனிதர்கள் சத்துருவாக இருக்கலாம். மனிதர்கள் வாயிலாக சாத்தான் கிரியை செய்து அது ஒரு சத்துருவாக நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனா தேவனுடைய கூடாரத்துல நம்ம சதா காலங்களிலும் நம்ம இருக்கும்போது, அவருடைய சட்டைகளின் மறைவுல போய் நம்ம உட்கார்ந்துக்கும் போது, ஏசப்பா, ஏன்னா ஏசப்பா நம்மளை எப்போதும் அழைத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா நம்ம காதுதான் மந்தமாய் போகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அவருடைய அழைப்பை கேட்டு அவருடைய கூடாரத்துல நம்ம தங்கி அவருடைய சட்டையின் மறைவுல நம்ம இருக்கும் பொழுது 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உம்முடைய கூடார மறைவுல நான் இருப்பேன்னு சொன்ன அந்த காரியத்தை கேட்டு உம்முடைய நாமத்துக்கு நான் பயப்படுறதுனால என்னோட சத்துருவோட எல்லா இதுக்கும் என்னை நீங்களாக்கி என்னோட எல்லா காரியங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவது போல நம்மனாலையும் சொல்ல முடியும். சோ இந்த 2 காரியத்தையும் தேவன் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த காரியத்தை சொன்னது அவருடைய கூடாரம், ஆசாரிப்பு கூடாரம் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய ஆலயம் நம்ம தான் சொல்லியிருக்கு. நான் அவங்களிலும் நீர், அதாவது நம்ம ஏசப்பா நம்மளும் இருக்கும்போது அது எவ்வளவு ஒரு மகிமையுள்ள காரியமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா, இன்னைக்கு இந்த சங்கீதத்தின் வாயிலாக எங்க கிட்ட நீங்க பேசுனீங்கப்பா. நாங்க பண்ண வேண்டிய ஒரு பொருத்தனை இருக்கு ராஜா. இன்னைக்கு நாங்க பண்றோம் தகப்பனே. உம்முடைய கூடாரத்துல நாங்க எப்பொழுதும் தங்கி இருப்போம் ஏசப்பா. சதா காலமும் தங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட ஒவ்வொரு காரியம் இருக்கிறதே தகப்பனே. பலிபீடம் இருக்கிறது. வெளிச்சத்துல நாங்க சமூகத்து அப்பங்கள் ஏசப்பா புசிக்க வேணும். அந்த சமூகத்து அப்பம்ங்கிறது உம்முடைய வசனமாகிய மன்னாவா இருக்கிறதே ராஜா. உம்முடைய வசனத்தை நாங்க அந்த வெளிச்சத்துல நாங்க உட்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய வெளிச்சத்துல நாங்க உட்கொள்ள வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய இருதயம் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக தூபவர்க்கமாக இருக்க வேண்டும் ராஜா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய எங்களுடைய இருதயத்திற்குள்ள உம்முடைய கற்பனைகளும் உம்முடைய வார்த்தைகளும் நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் எங்க இருதயத்திற்குள்ள தங்கி இருக்க வேண்டும். இப்படி உம்முடைய இசப்பா ஆசாரிப்பு கூடாரம்ங்கிற அந்த அமைப்புல நாங்க சதா காலமும் உம்மோடு ஜீவிக்கிற ஜீவம் இருக்க வேண்டும் என்று பொருத்தனை செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா.
இப்படிப்பட்ட பொருத்தனை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய நாமத்திற்கு பயந்தவர்களை எஸ்அப்பா நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறீங்க. எங்களை நீங்க பாதுகாத்து கொள்றீங்க. எங்களை எந்த சூழ்நிலையும் சேதப்படுத்தாது. இயற்கை எங்களை சேதப்படுத்தாது. மனிதர்கள் சேதப்படுத்த மாட்டாங்க. எங்களுடைய தகப்பனே ராஜா, எங்களுடைய இந்த மாம்சம் எங்களை சேதப்படுத்தாது தகப்பனே. இவைகளுக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பீங்க ராஜா. இந்த பொருத்தனை நாங்க எடுக்கும்படியாக எங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காலையும் மாலையும் இயேசப்பா உடைய சமூகத்துல உட்கார எங்களுக்கு பலன் தாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்க ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கும்போது எப்படி நாங்க பயபக்தியா ஒரு ஆசாரியன் இருக்கணுமோ அப்படி நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்க அபைட் பண்ண கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா இன்னைக்கு எங்க கூட நீங்க பேசினதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.